அனைத்தும் வீடியோ எடுக்கும் நாங்கள். அக்கா கிட்டத்தட்ட ஜெயிச்சாச்சு. எப்படி இருக்கு இந்த தருணம்? இந்த தருணம் எங்களுக்கு அன்னைக்கு தீபாவளி இல்ல, இன்னைக்கு தான் தீபாவளி எங்களுக்கு. அவரு வந்தாதான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம எவ்வளவு தடை போட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க? அவர் தான் சிஎம். இதுக்கு மேல எங்க படம் பாருங்க, மழையே வரவே இருக்குது எங்க அண்ணனை. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? அவரு மறைஞ்சிட்டாருன்னா விசில் ஒலிக்கிட்டோம். மழை இறக்கிட்டாரு அவரு. இதுக்கு மேல ஆல்ரெடி நாங்க ஜெயிச்சுட்டானா? இதுக்கு மேல அவர் சொல்லுவாரு ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகேன்னு. யாருமே கிடையாது, தளபதி மட்டும் தான். அவங்களே எங்களுக்கு கூட்டணியே கிடையாது, நாங்க மட்டும் தான் சொத்து. சீமான் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என்ன அவருக்கு மட்டும் ஓட்டு எண்ணிக்கை நாளைக்கு வச்சிருக்காங்க. அதனால நாளைக்கு எண்ணுவாங்க. சீமான் அழிஞ்சு போனது முழுக்க காரணமா சாட்டதான். சீமான் எல்லாம் ஒரு அளவுக்கு வந்திருப்பாரு. சீமான் அழிஞ்சு போனாரு. தக்குரி கூட்டம்னு சொன்னாங்க, நாங்க தக்குரி கூட்டம்ல. இப்ப அவங்க தான் தக்குரி கூட்டமா நிக்கிறாங்க. இப்ப நாங்க இறங்கிட்டா எங்க கூட்டத்தை அவங்க பாத்துட்டாங்க. அவங்க கூட்டத்தை நாங்க பார்த்து பார்த்து ஓஞ்சி போயிட்டோம். இப்ப எங்க கூட்டத்தை அவங்க பாக்கட்டும். தளபதிக்கு நாங்க இருக்கிறோம். நாங்க இருக்கிறவங்க தளபதிக்கு என்ன கவலை இல்ல. கூட்டெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்கல்ல. இந்த கூட்டம் தான் ஓட்டா மாறி இருக்குது. சொன்னாங்க தற்குறினாங்க, கரூர்ல கொலை பண்ணிட்டானாங்க, திருச்சாவை வச்சிருக்கிறான். நாங்க என்ன சொன்னானுங்க. இப்ப என்ன பண்ணுவானுங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க மகளிர் எல்லாருமே எங்க தளபதியை நம்புறோம். அவர் எங்க அண்ணன், எங்க பிறப்பு. என் வயசு இப்ப 43. சின்ன வயசுல இருந்து அவர் ரசிச்சிருக்கிறேன். அவர் எப்படின்னு எனக்கு தெரியும். மறைஞ்சிருச்சு, அது வேணா தெரியுது. ஒளிச்சிருச்சுன்னு விசில ஒளிச்சிருச்சு, அது வேணா எங்களுக்கு நல்லா கன்ஃபார்ம். இந்த கூட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? பிஸ்கெட் வாங்கிருக்கோம். எப்பமா வருவேன்? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு சீக்கிரம் வா. உனக்கு சீக்கிரமா வந்தினா பிஸ்கெட் தருவேன். இல்ல வா, கூட்டணியில உன்னை சேர்த்துக்கிறேன். வா, முதல்ல ஜெயிச்சிட்ட. இப்ப வந்து பேசுறீ ஜூலி. வந்தினா என்ன கோடி பறக்குதா? எப்போ வாய் பேசுறேன்டி. வா, நான் பாத்துக்கலாம். நான் பீச்சில் வந்து நிக்கிறேன், பாத்தியில வந்து நிக்கிறேன். நீ இப்ப வாடி, எந்த பீச்சில் வந்து நிக்கிறேன்? இல்ல, பொறுமையா இருந்தோம். எங்க அண்ணன் வரட்டும், எங்க அண்ணன் பேர் கேட்டக்கூடாது, அதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்யலான்னு பேசாம இருந்தோம். இப்ப புரியுதா எங்களை பத்தி? தப்பி தவிர சேலம் பக்கம் வந்துடாத ஜூலி. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஜெயிச்சாச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு. எங்க அண்ணா ஜெயிச்சிருக்காரு, எங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நம்புறோம். அந்த மாதிரி நல்லா செஞ்சிருவாரு. இது எங்க அண்ணனோட கட்சா இருக்கிறது, எங்க கட்சா இருக்கு. எங்க அண்ணன் எங்களுக்காக வந்திருக்காரு. நாங்க வந்து இன்னும் நல்லா எங்க அண்ணனை இது பண்ணி இன்னும் நல்லா ஜெயிக்க வைப்போம். அக்கா, இப்போ படம் வரதுக்குலாம் நிறைய தடைகள் வந்துச்சு, அது மீறி ஜெயிச்சிருக்காரு விஜய் சார். இப்போ எப்படிக்கா டைட்டில் வரும்? ஜனநாயகன் படம். ஜனநாயகன் இது முதலமைச்சர் தலைவன் தான் வரும் சார். இப்ப இந்த வாட்டி வரும். இங்க பாரு, படத்துல அவர் மிஸ் பண்றானா, நிஜத்துல அவர் மிஸ் பண்ற போறது. இனிமே முதலமைச்சர் அவர் தான், எங்க ரசிகர் அவர் தான், எங்க தளபதி அவர் தான். I love விஜய். இனிமே உண்மையா நடிக்காம இருக்க போறாரு. தளபதி அவர் தான், முதல்வரும் அவர் தான், சூப்பர் ஸ்டார் அவர் தான், இளைய தளபதி அவர் தான், எல்லாமே அவரே. I love விஜய். I love விஜய். I miss you விஜய். படத்துல அவங்க மிஸ் பண்றோம், ஆனா உங்களை ஆமா, உங்க மூவி நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் இல்லாம போயிடுச்சு, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களுக்கு டெய்லி தீபாவளி தான், டெய்லி பொங்கல் தான், டெய்லி நியூ இயர் தான். இன்னைக்கு தான் உண்மையாலுமே தீபாவளியே. நியூ இயர் இன்னைக்கு தான். I love
மட்டுமே எடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பயிற்சி எடுப்பாருன்னு தெரியல. 2.5 வருஷமாக எங்களோட பயிற்சியை பார்த்தீங்களா, எத்தனை தொகுதி வெற்றி பெற்றுக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பயிற்சியை கொஞ்சம் சீமான எடுக்க சொல்லுங்க, அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரா ஜெயிக்க சொல்லுங்க தயவு செஞ்சு. எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷமா நடத்துறாங்க, கட்சி நடத்துறாங்க. அதுல வந்துட்டாங்க சாட்டை இருக்கான்ல, அவன் திருட்டு பையன், 1ஆம் நம்பர் கேடி பையன். அவனால கண்ணில் பார்த்தணும் செருப்பு கட்டி அடிப்பான். அவனா வந்துட்டு என் கண்ணில் செபஸ்டியன் சேமன் ஆமகறி தின்றதுக்கும் மான் ஊறுகாய் மான் ஊறுகாய் தின்றதுக்கும் லாய்க்கு. வீட்டுல போய் பிச்சை எடுங்கடா, பொண்டாட்டி போய் பிச்சை எடுங்கடா. திருநிதி வாங்கி பிச்சை எடுங்கடா. திருநிதி மன்னன் சைமன் மட்டும்தான் அண்ணன் எனக்கு அவசரம், அண்ணனுக்கு நாங்க அவசரம். நம்ம தான் வெற்றி. அரசியல் பத்தி தான் படமே உள்ள. அரசியலுக்கே தளபதி வந்தாரு. தளபதி உலகத்தை படைப்பாரு. நம்ம விஜய் சேலத்துக்கு வருவாரு. நம்ம பாக்குறதுக்கு அக்கா தங்கச்சினா லேடிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம என்ன வருவாரு விஜய். லாஸ்டா ஃபைனலா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். ஜெயித்த அத்தனை வேட்பாளரையும் நம்பி தான் எல்லாரும் ஓட் போட்டிருக்காங்க. ஸோ டிஎம்கே இவ்வளவு வருஷமா ஆண்டிருக்காங்க. நான் ஏதாவது ஒரு புது மாற்றம் வரணும்னு நம்பி டிஎம்கேல இருக்கவங்களே டிவிக்கு மறைமுகமா ஓட்டு போட்டு தான் இப்ப ஜெயிச்சிருக்காங்க எல்லாருமே. ஸோ அத்தனை வேட்பாளரும் என்ன நம்பி அவங்க ஓட் பண்ணாங்களோ அதை கடைபிடிக்கணும். அந்த மக்கள் அவங்க காப்பாற்றணும். அவ்வளவுதான். எல்லா டிவிகே சார்பாகவும் இதை நான் கேட்டுக்கிறேன். 4 வருஷம் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வெற்றி யாராவது பார்க்க முடியுமா சொல்லுங்க? இதெல்லாம் பெரிய அபாய வெற்றி, சத்தியமா சொல்றேன். இந்த 4 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சேலம் தெற்கு பார்த்திபன கோட்டை, இதுக்கு மேல யாரானாலும் பார்த்துக்குவாங்க. சவால் விடுறோம். இது தமிழ்நாடுக்கே ஒரு திருவிழா மாதிரி தலை, சரிங்களா? இந்த மாதிரி வெற்றி கண்டிப்பா எங்கேயுமே பார்த்ததில்ல. இது ஒரு ரெக்கார்டு, சத்தியமா சொல்றேன். டிவிக்கு ப்ரோ, இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. வேஸ்ட் தல, அவங்கள வேஸ்ட் தல. அவங்கள பேசாதீங்க தல. அவங்கள ஒரு சீட்டு கூட இல்ல தல. சாட்டை துறைமுருகன் இருக்காரு பாத்தீங்களா, இருக்கையிலே சுத்த வேஸ்ட். அவர் என்ன சொன்னாருன்னா 240 தொகுதியிலையும் மன்னக ஒரு விஜயன்னு சொல்லி இன்னைக்கு 110க்கு மேல நம்ம டிவிகேல இருந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தல, நம்ம அணில் குஞ்சு சொன்னாங்க. அவங்க தான் முதல் அணி குஞ்சு. அணி குஞ்சு இல்ல, அணி கூட்டமெல்லாம் ஓட்டா மருமா கட்டாங்க. இந்த ஓட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல ரெட் அண்ட் பிளாக் காலி பண்ணிட்டோம். இந்த மாதிரி டிவிக்கே தான் தமிழ்நாட்டுல. ஆனா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும், கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சு. அதை தாண்டி ஜெயிச்சிருக்காரு. எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? இப்ப அடுத்தடுத்த கட்டம் எந்த மாதிரி இருக்கும்? நம்மள தலைவர் ஒரே நோக்கம், நான் நல்லது பண்ண இருக்காரு. மக்களுக்கு ஒரு நினைச்சு நம்ம நல்லது பண்ண வந்திருக்காரு. நல்லது பண்ணுவாரு, நல்லது செய்வாரு. மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால சிந்திச்சு வாக்களிச்சிருக்காங்க. அண்ணன் தான் நம்ம 2024 சார் காமராஜர் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவார் சார். இந்த செய்தி ஊடகம்னு சொல்லிட்டு இந்த வேல்ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்று பேசியிருந்தாரு. இந்த ஐடியோட ஊழியர்கள் எல்லாருமே முக்காவாசி வந்து டிவிகே தான் போட்டிருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சிருக்க சாப்பிட்ற தட்டு வந்து திமுக கொடுத்த பிச்சை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. இந்த தருணத்துல வந்து ஜெயிச்சாச்சு. இப்ப அவங்களுக்குலாம் எந்த மாதிரி ஒரு பதிலடியா இருக்கும்? தளபதியோடைய செயல்பாட்டு மூலியமா தக்க பதிலடி கொடுப்பாரு சார். வாயில பேச மாட்டாரு சார், ஒரு செயல்பாடு காட்டு சார் எல்லாத்துக்கும். சொல்லுங்க, இப்ப ஜெயிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட, எப்படி இருக்கு? விஜய் அண்ணா ஜெயிச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் தான் இந்த ஆட்சியில் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அவர் வந்துட்டாரு. அவர் வந்தது பெருசு இல்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். இது வரைக்கும் நடந்த ஆட்சியில் மக்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லது நடந்திருக்கு, ஒரு சிலருக்கு கெட்டது நடந்திருக்கு. நான் யாரையும் டார்கெட் பண்ணி பேச விரும்பல. ஆனால் இவரோட ஆட்சியில் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்வார்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதனால தான் அவருக்கு நாங்கள் வாக்களித்தோம். ரெண்டாவது, அவர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து மக்கள் ஆட்சியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் அண்ணாவோட ஆட்சி மக்கள் ஆட்சி. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் இதுதான். விஜய் அண்ணாவோட ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்குன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.
அவருக்கும் கீழே வேலை செய்கிறவங்க கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, அவர் கொடுக்குற சலுகை எல்லாம் பொதுமக்களுக்கு கரெக்டாக போய் சேருதா, அவர் பண்ணுற எல்லா சலுகையும் மக்களுக்கு நேரடியாக சேர்ற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காம இந்த ஆட்சி கலையறதுக்கு காரணமே இந்த ஒரு விஷயம்தான். மக்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். அவரோட ஆட்சியில் நிம்மதியாக இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். பாதுகாப்பாக இருக்கணும், பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கணும். இந்த டிவிக்கு ஆட்சி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு டிவிக்கு ஆட்சி கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. எங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே டிவி கேக்குதா தெரியாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இவர் செஞ்சு காட்டணும், இப்படிதான் ஆட்சி நடத்தணும்னு அவருக்கு காட்டணும். சும்மா நினைக்க விட டிவிக்கான ஃபயர் எங்களுக்கு பிடிக்கும் விஜய் அண்ணன். அண்ணா நீங்க எங்க ஊருக்கு வரணும் கன்ஃபார்மா, சீக்கிரம் வந்துருங்க. ஆனா கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வர முடியாது, சீட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 110க்கு மேல போயிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தை உங்களோட மனநிலை எப்படின்னா இருக்கு சார்? எல்லாத்துக்கும் தக்க பதிலடி கொடுத்துருக்காரு சார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படி நம்பிக்கையை கான்பிடண்டா அடிச்சிருக்காரு சார். இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை சார். இந்தியாவிலே யாரும் பண்ண முடியாது, ஒரு நடிகரா நாட்டை ஆள முடியாதுன்னு சொன்னாங்க. தக்க பதிலடி என் தளபதி கொடுத்துருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட வந்து இந்த சாட்டை துரைமுருகன் அந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஆனா இன்னைக்கு அவங்க கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. ஆமா சார். அத பத்தி இவ்வளவு தூரம் பேசினாங்க. இப்ப 110 இடத்துக்கு மேல டிவிக்கு தாண்டி போயிருச்சு. இந்த ஒரு ஓட்டு இந்த அளவுக்கு லோன் எதிர்பார்த்திக்கலாம் சார்? உண்மையாலுமே தளபதியை வந்து எதிர்பார்த்தது கண்டிப்பா நடந்திருக்கு சார். நாங்களும் எதிர்பார்த்தோம். கண்டிப்பா தனியா ஒரு எந்த 20 கூட்டணி 10 கூட்டணி அப்படின்னு சேர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2 கூட்டணி மாபெரும் கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணி எல்லாம் முறியடிச்சு தனி ஒரு மனிதனா இன்னைக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டு ஆள பிறந்த ஒரே தமிழன், பச்சை தமிழன், பச்சை தமிழன் வாழ்க, பச்சை தமிழன் வாழ்க. ஜனநாயகம் படத்தை முடிக்கிட்டாங்க. ஆனா இப்ப ரிலீஸ் ஆகும் பாருங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜனநாயகம் தமிழ்நாடு தளபதி விஜயின் படம் ரிலீஸ். இப்ப ரிலீஸ் ஆகும் பாருங்க, இனிமேல் ரிலீஸ் ஆகும் பாருங்க. எங்களுக்கு வெற்றி. அந்த படமே வேணாம், நாங்களே ஜனநாயகம் போகுது. நாங்களே ஜனநாயகன் வந்தா இளைய தளபதி விஜயின் வந்தது. இனிமே மூஞ்ச எங்க வச்சுக்குவியோ வச்சுக்கோ. முதல்வர் விஜய் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும். நாங்க எல்லாம் போய் கட் அவுட் அடிச்சு தேடுங்க பூரா மகளிர் பூரா இன்றைய முதல்வரே அவர்தான். ஒரே நிமிஷங்க, ஒரு 4 பேத்துக்கு மட்டும் எச்சரிக்கை. பாண்டே சொன்னாரு 10 தொகுதி கூட வர மாட்டாங்க, வந்தா அரசியல் பேசுறதை விட்டுறேன்னாரு. பாண்டேவே அரசியல் பேசுறதை விட்டுற சொல்லுங்க. 2வது சாட்டை அணில் குஞ்சு நாப்ல, இனிமேட்டு அவங்க ஆம குஞ்சு. மூணாவது யாருக்குன்னா நேத்து நெல்சன் அடிச்சாங்கல்ல அவங்களுக்கு யானை பழம் சொன்னானுங்கல்ல, இனிமேட்டு அவங்களுக்கு பூனை பழம் தான். அதையும் முடிச்சு விட்டாங்க. நம்ம ஸ்டாலின் சிஎம் முடிச்சிருந்தாருல, முடிச்சுட்டாச்சு. சிறப்பா இறங்கி வாப்பா தம்பி, வந்திருப்பா, வந்தா உனக்கு ஒரு முத்தம் தரேன்னு அது அவனுக்கு தான் பொருந்தும். கிட்ட மட்டும் சொல்லிருங்க, 10 தொகுதிக்கு மேல ஜெயிச்சாச்சு. 10 தொகுதி மைக்க பிடிச்சி பேசக்கூடாது. ஸ்டாலின் நின்னார்ல, அவர் தொகுதியில் ஜெயிச்சார். ஒரு ஏரியால நீ ஜெயிச்சு காட்டுற, அந்த ஏரியா இந்த ஏரியா எந்த ஏரியால ஐயா கில்லி, எங்க அண்ணன் கில்லி, எங்களுக்கு தெரியும் எங்க அண்ணன் கில்லின்னு. அவங்களுக்கு வந்து அப்ப சொன்னாங்க, அப்பெல்லாம் நாங்க உள்ள சிரிச்சிட்டு இருந்தோம். சோகம் நாங்க வருத்தலாம் படல, ஏன்னா அவங்க மூஞ்சில சாணியை பூசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால இப்ப ரீல்ஸ் நானும் பாக்குறேன், ரீல்ஸ்ல சொல்றாங்க அது உண்மைதான். எங்க அண்ணன் தோத்து இருந்தாலும் நாங்க தோல் கொடுப்போம், எங்க அண்ணன் ஜெயிச்சிருந்தாலும் எல்லாம் எந்த நேரம் அது எங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவர் தோக்க மாட்டாருன்ற அப்பாவா அவரை தாத்தான் தான் கூப்பிடணும். இதுக்கு மேல அவர் தாத்தா பாய் போயிட்டு வாங்க. இதுக்கு மேல தோப்பாத்தல தாத்தா, தோப்பாத்தல தாத்தா. எங்க அண்ணன் அப்பாலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. ஃப்ரெண்ட் மாதிரி பழகுற எங்க அண்ணன்
எங்க அண்ணன் தான் எங்க அண்ணனே எங்களை அப்பா மாதிரி பாத்துக்குவாரு. எங்களுக்கு ஜெயிச்சதெல்லாம் கூட இப்போ நாங்க ஆட்சியில் உட்காடுறோம் பாத்தீங்களா, இது கூட எங்களுக்கு வெற்றி கிடையாது சரிங்களா. ஸ்டாலின் தொகுதியில் ஸ்டாலினை தோக்கடிச்சோம் பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு பெரிய வெற்றியே. ஒழிக்கிறோம் சொன்னோம், ஒழிச்சிட்டோம். ஸ்டாலினுக்கு நல்லா விசில் அடிச்சிட்டோமா, ஸ்டாலின் சார் முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவரை கை முடிச்சு ரொம்ப நன்றி. அடுத்த இப்போ மட்டும் நாங்க உழைக்கல, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் உழைங்க, இதுக்கப்புறம் நாங்க உழைக்கிறோம் சொன்ன மாதிரி நாங்க இதுக்கப்புறமும் உழைப்போம். அண்ணனுக்கோசரம் நாங்க பின்னாடி நிற்போம். அவர் ஒருத்தர் எங்க வெற்றி எழுப்பார். எங்க அண்ணன் பாத்தி பண்ண நாங்க ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவர் ஜெயிச்சது எங்களுக்கு பெரிய வெற்றி. அடுத்து நாங்க தான், இதுக்கப்புறமும் நம்ம தான். ரெட் அண்ட் பிளாக் ஒழிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்டாலின் தொகுதியில் ஸ்டாலினை தோக்கடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓட்டு தான் கூட்டமா மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்க சொல்லுங்க, பார்த்து புரிஞ்சுக்க சொல்லுங்க. இதுல என்ன ஒரு வருத்தம், ஸ்டாலின் அங்கிள் சத்தம் கேக்குதா, சத்தம் கேக்குதா, சத்தம் கேக்குதா. இதுல என்ன ஒரு வருத்தனா, இதுல என்ன ஒரு வருத்தனா, சீமானோட ஓட்டு இன்னும் என்ன ஆரம்பிக்கல. அதிகப்படியான ஓட்டு விழுந்ததுனால நாளைக்கு தான் சீமான் ஓட்டு எண்ணுவாங்க. 234 தெளிவு சீமான் வருவாரு அப்படின்னு படுத்துட்டே இருக்கிறாரு. நாளைக்கு சீமான் ஓட்டு எண்ணுவாங்க. டெல்லியில இருந்து எலெக்ஷன் ஆபீசர் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க சீமான் ஓட்டு எண்றதுக்காக. 34 தொகுதியில் நம்பர் 1 வந்துருக்கோம். இத்தனைக்கு எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் எம்எல்ஏ தான் சிஎம் ஆவாங்க. நம்ம அண்ணன் சிஎம் தான் டேரக்டாக போய் உட்காந்துருக்கிறார். அது காரணம் வெற்றி. ஒவ்வொரு தலைவதியும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தளபதியும் ஒவ்வொரு உருவாக்கி இருக்கிறோம். இதுதான் வெற்றி சின்னதுக்கு இது அடையாளம். இன்னும் வெற்றி அடைவோம். இதன் மேலே வேற எந்த சின்னமும் வரக்கு வாய்ப்பே கிடையாது. விசில் சத்தம் என்னைக்கு ஒழிச்சிட்டே தான் இருக்கும். சூரியன் மறைஞ்சு போச்சு. ஜனநாயகன் படத்தை வந்து எங்க ஜனநாயக தலைவன் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு, எல்லாரும் பாருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆட்சி அமைக்க உறுதி ஆயிருச்சு. உங்களோட இப்போ மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தமிழ்நாடுக்கே விடுதலை தான் எங்க தளபதி வந்ததுனால. இனிமே எந்த ஒரு ஆட்சியும் இல்ல, எங்க தளபதி ஆட்சி மட்டும் தான். இல்ல இது வரதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு சீட்டு தான் கிடைக்கும், உங்களுக்கு 10 சீட் தான் ஜெயிக்க முடியாது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நான் திரும்பி நாங்களாம் வேண்டுதலே வச்சிருக்கோம், அவர் வந்தாட்டு சொல்லுவாங்க ஹாப்பின்னு. பறையெல்லாம் தீர்த்து வைக்கணும் மக்களோட பருங்களை. இது அசம்பாவிதம் நடக்காத ஆட்சி நடத்தணும். தளபதி ஆட்சி இனிமே நல்ல ஆட்சியா தான் இருக்கும். வேண்டுதலை வச்சிருக்கேன், நீங்க பேசுங்க. எங்க பையன் வரணும்னு வேண்டுதலை வச்சிருக்கிறான். நான் சமயபுரம் அடுத்த மாசம் மொட்டை அடிக்கணும் போய். கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கிறது உறுதி ஆயிருச்சு. இந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில இருந்து ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. சொல்லாம ஓட்டு விழுந்தது எவ்வளவு ஓட்டு விழுந்தது. கண்டிப்பாக எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு. அதனாலதான் நல்லது செய்யணும். நல்லது செய்யதான் எங்க தளபதி வந்திருக்காரு. நல்லது செய்வார் எங்க தளபதி. பையன் பெரிய பாருங்க, அக்னி நட்சத்திரம் மறைஞ்சு மழையா பெய்யுது. அவ்வளவுதான், சூரியன் அவ்வளவுதான். இனிமேல் டிவிக்கே தான் விசில் தான் இனிமே அடிக்க போறோம். அக்கா இப்போ வந்து 26ல மாற்றம் மாறணும். மாறிடுச்சு. இனிமே என்ன மாறணும்? மாறிடுச்சு. அவ்வளவுதான். விஜய் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்தா போதும். ஆட்சிக்கு வந்து நடத்துச்சா, வந்து நடத்துனாங்களா, அது மாதிரி நடத்தி வைக்கணும். எங்க விஜய் நடத்தி வைக்கணும். எங்க விஜய் நடத்தி வைக்கணும். சரி விஜய் இங்க பாட்டி தளபதி தான். தளபதிக்கு அடுத்து யாரும் இல்ல, தளபதி தான் எம்ஜிஆர். பாட்டி அவங்களோட விடு. பாட்டி இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாரு, கிட்டத்தட்ட ஓட்டெல்லாம் விழுந்துருச்சு. என்ன நினைக்கிறீங்க? எங்க விஜய் வந்தா நாட்டுக்கு நன்மை நினைக்கிறது, ஜனத்துங்களுக்கு நல்லது செய்வாங்க, விலைவாசிகளை இறப்பாங்க, எங்க குறைய தீர்த்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் விஜய் மேல. விஜய் ஆட்சி மக்கள் ஆட்சி நம்புறோம். விஜய் ஆட்சி மக்கள் ஆட்சியே நாங்க நம்புறோம். தளபதி இங்க வந்தா எல்லாத்தையுமே சந்தோஷமா இருக்கணும். தளபதி ஐ லவ் தளபதி.
எங்க விஜய் வந்து நல்லபடியா எங்க அண்ணா வந்து நல்லபடியா நடத்தணும் தான் நாங்க நினைக்கிறோம். யாரும் எதையும் எந்த இதுவும் வைக்கக்கூடாது. எங்க அண்ணன் நல்லபடியா வைப்பாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்க யாருக்கும் எதுவும் பண்ணல, அவ்வளவுதான். யாரையும் நாங்க எதுவும் குறை சொல்லல.